தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருது. அதே நேரம் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறையுது. பொதுவாக தங்கம் என்பது சர்வதேச அளவில் ஒரே போல தான் இருக்கும். ஆனால் இப்போ ஏன் இந்த ட்ரெண்ட் மாறுதுன்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. இதற்கான பதிலை ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியிருக்காரு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்ற பிறகு சில வாரங்கள் தொடர்ந்து தங்கம் விலை சரிஞ்சது. ஒரு கட்டத்தில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 7,000 கீழே கூட சென்றது. ஆனால் சில நாட்களில் அது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக தங்கம் விலை கணிசமாக அதிகரித்து வருது. நேற்று முன்தினம் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 15 அதிகரித்து ரூபாய் 7,310க்கு விற்பனையான நிலையில் நேற்று தங்கம் விலை மேலும் 75 ரூபா அதிகரித்து ரூபாய் 7,205க்கு விற்பனையாச்சு. அதே நேரம் அமெரிக்காவில் நேற்று மட்டும் 24 கேரட் தங்கம் 1 கிராம் $4 வரை குறைஞ்சது. பொதுவாக தங்கம் விலை என்பது சர்வதேச அளவில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ மட்டும் ஏன் அமெரிக்காவில் தங்கம் விலை குறையிற நிலையில் இந்தியாவில் மட்டும் அதிகரிக்கிறது அப்படின்ற குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக பேசிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன், தங்க இடிஎஃப்களை உலகெங்கும் வைக்கிறாங்க. இதனால் தங்கம் விலை சர்வதேச அளவில் 5 முதல் 7% வரை குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் நான் தங்கத்தை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கோம். இதை முதலீடாக கருதி ஒரு தரப்பினர் வாங்குறாங்க. விலை குறைந்திருக்கதால இப்போ மக்கள் தங்கத்தை வாங்குறாங்க. திருமண சீசன் என்பதால் இன்னொரு தரப்பினர் தங்கத்தை வாங்குறாங்க. இந்தியாவை போல சீனாவிலும் தங்கத்தை அதிக அளவில் வாங்குறாங்க. அதாவது மேற்குள்ள நாடுகள் தங்கத்தை விற்கும் நிலையில் இந்தியாவும் சீனாவும் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அதே போல் வரும் டிசம்பர் 18ஆம் தேதி அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் நடைபெறுது. அதில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்பது முக்கியமானதாக இருக்கும். அமெரிக்க மத்திய வங்கி கவர்னர் ஜெரோம் பவல் முக்கிய முடிவுகளை அறிவிப்பார்னு சந்தை எதிர்பார்க்குது. ட்ரம்ப் கூட முதலே ஜெரோம் பவலை நீக்கப் போகிறேன்றலாம் சொல்லி வந்தார். ஆனால் இப்போது அவரை 2026 மே மாதம் வரை ஜெரோம் பவல் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வது தொடர்பாக முதல் கையெழுத்தை போடுவேன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இது போல நடவடிக்கைகளை எடுத்தால் அங்கே கீழ்மட்டத்தில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், ஊதியமும் அதிகரிக்கும். ஆனால் இதனால் பணவீக்கமும் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரித்தா வட்டி பெரிய அளவில் குறைக்க முடியாது. அதாவது அமெரிக்கா வட்டி வீதம் குறைக்கப்படலைன்னா தங்கம் விலை பெரிய அளவில் அதிகரிக்காது. அமெரிக்காவில் எப்போது வட்டி வீதம் வேகமாக குறைக்கப்படுதோ அதன் பிறகே தங்கம் விலை சர்வதேச அளவில் மலமளவான உச்சந்தோடும். இதன் காரணமாக அமெரிக்காவில் தங்கம் விலை அதிகரிக்கலை. அதே நேரம் இங்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரியுது. இதன் காரணமாகவே அமெரிக்காவில் தங்கம் விலை குறைஞ்சாலும் இந்தியாவில் அது அதிகரிக்க செய்யுது.